ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங்கான அந்த விஓ பில் கலெக்டர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த ரோலுக்கு வந்து கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு உண்டான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சம்பந்தப்பட்ட மாவட்ட வாரியா அந்தந்த துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ அந்த விதத்துல நேத்து வந்திருக்கக்கூடிய அப்டேட் படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எந்த மாவட்டத்துக்குலாம் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தரப்புல இருந்து நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்டான அந்த தெரிவு பட்டியலை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து சம்பந்தப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க இன்டிமேஷன் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க வந்து மறுபடியும் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் வந்து விவோக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. கிராம நிர்வாக அலுவலர் வருவாய்த்துறை ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கள்ளக்குறிச்சிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து நாகப்பட்டினம், விழுப்புரம், செங்கல்பட்டு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விவோக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இளநிலை உதவியாளர் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஊரக வளர்ச்சித்துறை திருநெல்வேலிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாக்குறது எல்லாமே வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தான். ஊரக வளர்ச்சித்துறை திருச்சி திருச்சி மாவட்டத்துக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வருவாய்த்துறையில வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ரெவென்யூல வந்து திருப்பூருக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வந்து ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்டா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நகராட்சி நிர்வாகத்துறை அதாவது முனிசிபாலிட்டி கமிஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுலயுமே வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா தான் வந்து கொடுத்திருக்காங்க. தலைமை மின் ஆய்வாளர் துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அதாவது தாட்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்கான அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அரசு அருங்காட்சியகம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாறு ஆராய்ச்சி துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. வணிக வரித்துறை வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வணிக வரித்துறை ஆணையரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. வணிக வரித்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓசூருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்துல இருக்கு நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அரசு தேர்வுகள் இயக்கம் அந்த 10th 12th எக்ஸாமினேஷன்லாம் நடத்துறாங்க பாத்தீங்களா? டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்துக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுறவு தணிக்கை துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் பாதுகாப்புத்துறை அந்த ரேஷன் கடையிலாம் பொருட்கள் நமக்கு வந்து உணவுப் பொருட்கள் வந்து வழங்குறாங்க இல்லையா? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி குற்ற வழக்கு தொடர்பு துறைக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்துக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்காக வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. வருவாய்த்துறை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் செங்கல்பட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. மோட்டார் வாகன பாதுகாப்பு துறை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நேத்து நடந்த அப்டேட். சரிங்களா? சோ இந்த அப்டேட்ல உங்களுடைய நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியில பாருங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் அதாவது உங்களுடைய நேம் உங்களுடைய செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். யார் வந்து ஹையர் பண்றாங்களோ அந்த அத்தாரிட்டிக்கு வந்து போயிடும். அவங்க அந்த நியமன அலுவலரை போயிட்டு நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டேட்ல வரணும் என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்டிமேஷன் லெட்டர் உங்களுக்கு வருது வரல ஏன்னா கண்டிப்பா இன்டிமேஷன் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. சப்போஸ் வந்து அட்ரஸ் வந்து முன்ன பின்ன மாறி போச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து அட்ரஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப லேட்டா டிலே ஆயிரும். அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நீங்க எந்த மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிருந்தீங்களோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய நியமன அலுவலர் அவங்க கலெக்டரேட்ல இருப்பாங்க. அவங்கள போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நேரடியா உங்களுடைய அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி கொடுத்துருப்பாங்க இல்லையா டிஎன்பிசி ஆபீஸ்ல அதை ஒன் செட் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரிஜினலா வீட்டுல வச்சுட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேட்டு அவங்க ஒரு கவுன்சிலிங் மாதிரி வைப்பாங்க. அந்த குட்டி கவுன்சிலிங்ல நீங்க கண்டிப்பா அந்த அட்டன் பண்ணணும். ஏன்னா மெஜாரிட்டியா உங்களுக்கு வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்கு அந்த லொகேஷன்ல அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கும். மோஸ்ட்லி வந்து கவுன்சிலிங் அப்படி நடக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வேணியூ டேட்ல வர சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து கொடுப்பாங்க. ஆர்டர் காப்பி வாங்கினா 1 or 2 daysல அவங்க என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க இந்த டேட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த சேஞ்ச் ஆகும். ஒரு நாள்ல இருந்து 2 நாள் வந்து வர சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு 2 to 3 days வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ரெடி ஆயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆபீஸ்ல போயிட்டு நம்ம வந்து அந்த சேர்ல வந்து உட்காந்துடலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு
டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.